ஹாய் அன்பானவர்களே. மை டியர் போர்ட் பீப்புள்ஸ், வியூவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பான்களே, இளைஞர்களே. நம்முள் வழிகள் வழிகள் ஆயிரம் ஆயிரம், நம்முள் வழிகள் 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 ஆயிரம் ஆயிரம், வந்த வழியை எண்ணி பார்த்தால், வந்த வழியை எண்ணி பார்த்தால், அதான் நமக்குள்ளார இருக்கிற அந்த ஆயிரம் ஆயிரம் வழிகள் வழிகள், துன்பம், துயரம், கஷ்டம், வெக்கம், மானம், சூடு, சொரணம் இப்படிலாம் இருக்குதே, இது எப்படி வந்தது அப்படின்ற வழியை உற்று நோக்கினால், உற்று நோக்கலாம் கூடாது, செருப்படுத்து நம்மளை நாமே அடிச்சுக்கணும். செருப்பெடுத்து அடிச்சுக்கணும். எத்தனையாயோ ஒன்றா ரெண்டா மூணா பாவங்கள் பிரிந்தே செய்கிறோம். அதுவும் போலீஸ்காரன் தப்பு செஞ்சால் போலீஸ்காரன் பிடிப்பான், கூட்டின்னு போய் உள்ளே வச்சு கஞ்சி காய்ச்சுவான். நல்லா தெரியும், நல்லா தெரியும்பா, நல்லா தெரிஞ்சு தானேப்பா திருடுறான். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போவான்ப்பா. அது இன்னொருத்தவன் இருக்கிறான். ஆமாம், இன்னொருத்தவன் ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். ஆமாம், ரொம்ப ஆமாம், நம்மளால் தலைவர்களாக ரொம்ப பிடிக்கும். நம்ம தலைவர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவங்க உறவுக்காரர்கள், ஆமாம், அவங்க சொந்தக்காரர்கள் அவர்கள். திருடர்கள் திருடர்கள், ஆமாம், திருடர்கள். ஆமாம், அவன் முன்கூட்டியே திருடிட்டுருவான். அவ்வளோ பண்ணிட்டு ஒரு போட இன்ஸ்பெக்டர் அவரா இப்போ தான் ஒரு மோட்ரு பண்ணிட்டேன், அப்படியே கொஞ்சம் மேட்ரு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும் சொல்ல, இப்போது நான் இதையும் தொடலை, கைரேகை ஒன்றும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. சொல்லு இன்ஸ்பெக்டரு, அதை சொல்லுடா இன்ஸ்பெக்டரு. பீரோவெல்லாம் திறந்து பார்க்கணுமா? அப்புறம் என்னது பண்ணலாம்? பத்திரம், வீட்டு பத்திரம் அந்த மாதிரியா? சரி சரி, என்ன பண்ணணும்? ஆனால் சீக்கிரம் சொல்லி தலையா, டைம் ஆகுது. எவனா உள்ளே பூந்துட போகிறான். அதுவே சாகிறதுக்கு முன்னால் கத்திக்கிட்டே செத்துதா, அக்கம் பக்கத்தில் எவனா வந்தாலும் வந்துடுவான். டக்குன்னு சொல்லி முடி இன்ஸ்பெக்டரு. அங்கே இருக்கிற பத்திரம், அங்கே இருக்கிற நகை எல்லாத்தையும் இது இமீடியட்டாக நான் ஒரு மோட்டர் சைக்கிள் அந்தாண்ட பக்கமாக அனுப்பி வைக்கிறேன். அந்த மோட்டர் சைக்கிளை உட்காந்துட்டு மாஸ்கை போட்டுன்னு போடா, அங்கே போடா. அங்கே புதுசாக நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவேன்ல, அங்கே லாஸ்ட்டில் ஒரு டீ கடை இருக்கும். ஒரு நொண்டி பையன் இருப்பான், கண்ணு தெரியாதவன் மாதிரி இருப்பான். அங்கே போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 3 தடவை சொல்லு. ஒரு சாவி கொடுப்பான். புதுசாக வாங்கின அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு 10 20 நாள் அங்கேயே ஒழிஞ்சிக்கோ, வெளியே வராத. பால்காரன் அப்பப்போ உனக்கு சோறு இதெல்லாம் உனக்கு கொடுப்பா, கேஸெல்லாம் முடிச்சிருப்பா. எனக்கு தெரியாமல் சேட்டுக்கிட்ட கொண்டு போய் நகையெல்லாம் விற்கிற வாழை வச்சுக்கணும், அவனை அறுத்துடுவேன் ஒன்றுன்னு சொல்லுவான் அந்த இன்ஸ்பெக்டர். ஆமாம், நம்ம தலைவருக்கு ரொம்ப முக்கியமான இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கிறது வழிகள் வழிகள். ஏன் இந்த வழிகள் எப்படி வருகிறது, யாரால் வருகிறது, எவரின் தூண்டுதலால் வருகிறது? ரொம்ப சொல்ல போனால் பொண்டாட்டியால் வரும். ஆமாவா? பொண்டாட்டியா? ஆமாவா? எல்லாம் பொறம்போக்கி ஏச்ச, என்னடா இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? போடா, ரோடு மேலே போடா, ரோடு மேலே போடா, ரோடு மேலே போடா. போடுறா, 10 சவரன் நகை, 10 சவரன் தாலி போட்டுட்டு போகிறடா, போய் அதை அருடா. நான் வேணா ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு, மோட்டர் சைக்கிளில் பின்னால் போட்டுக்கிட்டு, ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அப்படியே பின்னாலே வரேன். இல்லையா பக்கத்தில் அப்படி கிட்ட போ பிளாக்கில் அந்த 10 சவர நகையை நான் உருவிட்டு அப்படியே போயிடுறேன்டா, போகலாண்டா, வாடா. இப்படி இருக்கிறார்கள் மனைவிகள். காதலியும் அப்படி தான். கள்ளக்காதலி இன்னும் ரொம்ப மோசம். ஆமாம், காதலி பொண்டாட்டி சின்ன பிள்ளையில் எனக்கு பெண்களை பிடிக்காது. ஆமாம், சின்ன பிள்ளையில். ஆமாம், கண்களை பெண்கள் ஆக்கி கண்டீரை கக்க வைக்கும் கன்னிகள் நாட்டில் கோடி. பாவை பார்த்து சிரிப்பால், பக்கம் ஒரு அழைப்பால், பார்வையிலேயே பேசுவாள், பர்சு காலி என்றால் ஏசுவாள். இப்படியே சின்ன பிள்ளையில். தட் மீன்ஸ் எனக்கு என்ன ஒரு 17 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பெருங்குளத்தூர் தான். இந்த ட்ரெயினில் எழுதி ஓட்டுருவேன் இந்த கவிதைகளினும். அப்போயே இந்த ஃபோனு மீடியா மயிறு மண்ணாங்கடி ஜான் பாஸ்கர் சூத்தில் எழுதிட்டு போயிடுவான். அப்போது
பேப்பர்லேயும் எழுதி தார் பூரா கீழ்ச்சி விட்ருவேன். அந்த மாதிரி சின்ன வயதில் இருந்து எழுதுவது என்பது எனக்கு வந்து பிரியமான ஒரு விஷயம். ஆனால் நான் எழுதுவதெல்லாம் சரியா என்று கேட்டால் ஒரு மயிறு எனக்கே தெரியாது. என்னமோ வருது, என்னமோ எழுதுகிறோம், அவ்வளோதான். அதை சேர்த்து வைப்பது, மயிரை பிடுங்குவது, கற்றுக்கிட்டுவதெல்லாம் நமக்கு கிடையாது. பாரதி மாதிரி பாரதி பாடல்கள் கவிதைகளை வந்து அவங்க மணிச்சலமாக ஏதோ பத்திரப்படுத்தி வைத்ததாக சொல்கிறாங்க. திருவள்ளுவர் பொண்டாட்டி வாசுகி என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. நிறைய நிறைய 1330 குறள்களில் ஏகப்பட்டது எழுதியிருக்கிறாரு. அதில் நல்லா இல்லாததெல்லாம் நீக்கிட்டு நல்லதை மட்டும் இவனுங்க வந்து பிரிண்ட்டு பண்ணியிருப்பானுங்க. நம்ம ஆளுங்களை போட்டு தெரியாத பைபிள்லேயே இடையில கொண்டு போய் சொருவுறாங்க. சொரு எல்லாம் ராமாயணத்தில் சொல்லுவான். ராமாயணம் கீமாயணம் இல்லையா? அது ஆமாம், ஆதி ஆகமம் தள்ளுபடி ஆகமம் இல்லையா? இப்படி தான் நல்ல பசங்க தனக்கு வேண்டிய விஷயங்களும் கருணாநிதியை போய் ஸ்கூல் பாடக புத்தகத்தில் சேர்த்துட்டானுங்களையா? அடக்கொடுமையே, இது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய தீங்கு செயல். ஏன் கல்விக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கல்விக்கு கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ என்ன மாதிரி எதுக்கும் உதவாத எழுதினு சினிமாவில் கொடுத்துக்கின்னு போயின்னு வந்துக்கின்னு அதில் ஒரு 10 பைசா வருமானமும் வரல. இப்போ ரெண்டாவது அவருடைய நிறைய படிச்சிருக்கேன், எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது. அந்த இது என்ன முடியும்னு பிடிக்கும். என்னது அது அந்த படம் பராசக்தி. ஆமாம், கொடியவர்களின் கூடாரமாகி கோவில் கொடியவர்களின் கூடாரமாகி விட்டாது. அது மாதிரி அது நிறைய படம் எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு அந்த படம் நிறைய படங்கள் இருக்குது. மர்மயோகி, அப்புறம் அதுக்கு முன்னால் சில படங்கள் எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து கதை வாசனம் எழுதுனவர் தானே. யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், சேலம் டிஆர்எஸ், அவர் பேர் என்னது, எஸ் மாடர்ன் தியோடர்ஸ், அவங்கக்கிட்ட சோறு வாங்கி துண்ணவங்க தான் எல்லோரும். அவர் ஒரு சவுக்கு ஒன்று வச்சுன்னு இருப்பானாம். ஆனாப்பட்ட சின்னாப்பே உக்காரா சவுக்கில் அடிப்பாராம். அப்படிப்பட்டவர்கிட்ட எல்லாம் வாங்கி துண்ணுவங்க தான் எம்ஜிஆர், அவர் இவர், சிவாஜி எல்லாருமே சொன்ன. இதெல்லாம் ஏன் நான் பேசுகிறேனே என்றால், இங்கே யாருமே தெரிஞ்சு செய்வது இல்லை. தெரிந்து செய்பவர்களால் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பேர் இன்றைக்கி தமிழ்நாடை மட்டும் பேசுவோம் இல்லை, உலகம் பூரா தான் நான் எப்பவுமே பேசுவேன். நான் வந்து பொதுவாக தான் பேசுவேன், எவனையும் குறிப்பிட்டு பேச மாட்டேன். பொதுவாக பேசுவேன், எல்லாரையும் திட்டுவேன். எல்லாம் அழிஞ்சு போங்கடான்னு, எல்லாம் சாவுங்கடான்னுவேன். அப்போ அது நானும் இருக்கேன்னு தானே அர்த்தம். அதை இந்த பயல்களுக்கு புரியாது. அறிவில்லாதவன்கள் தானே, படிக்காதவன் தானே. மெய்யறிவு இல்லை, மெய்யறிவு வேண்டும். சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது. சாக்ரட்டிஸ்லாம் அப்படிப்பட்டவர் தான். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து பற்றி பேசினானே, மனிதன் குரங்கிலிருந்து வந்ததாக சொன்னானே டார்வின். ஆமாம், அப்புறம் பெரிய கம்யூனிஸ்ட் டால்ஸ்டாய், ரஷ்யா டால்ஸ்டாய். தென் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் பயங்கர தாடிக்கார் ஒருத்தர் இருப்பார். ஸோ நமக்கு இங்கே அவங்க பல பேரையும் சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் எப்போவுமே இப்போ சுட்ட இட்லிக்கு தான் மரியாதை கொடுப்பேன். நேற்று பழைய சோறை நான் மதிக்கிறதே கிடையாது. ஐ டோன்ட் லைக் பழைய சோறு. எனக்கு புதுசாக இட்லி சுட கொடுக்கணும். சுட தட் மீன்ஸ் இன்றைக்கி தேதி என்ன, 5 மார்ச் 5 அது பாத்ரூம். அது இந்த அப்பா சொல்லுவேன், நான் சொல்ல முடியாது. ஆமாம், ஓகே, கரெக்டு தான், 5 தான். பேப்பரில் பார்த்துட்டு திருப்பதி சொல்லிச்சு 5/3/2025 சொல்லிட்டு. ஸோ விஷயத்துக்கு வரேன். நான் எப்போவுமே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போயே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளை பேச விட்டாங்க, நாளைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவி நான். பேசுவதையே வாழ்க்கையாக கொண்டு விட்டேன். என்ன செய்வது? சரி, விஷயத்துக்கு வரேன். ஸோ இங்கே தெரிந்து செய்வது, தெரியாமல் செய்வது. ஆமாம், அதுக்கு தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று. நான் நிறைய எம்ஜிஆர் பாடல் பாடுவேன். இப்போ கூட இன்றைக்கி கூட நான் எம்ஜிஆர் பற்றி தான் நிறைய பேச போகிறேன். நான் முன்கூட்டியே இப்படி நான் சொல்லிடுறேன், ஓடிடுங்க, பார்க்காதீங்க. ஐயோ, இருந்தாலும் இன்றைக்கி சாவடிக்க போகிறான். என் பொழப்பு அப்படி, நான் அப்படி தான் செய்வேன். என் பொழப்பு இந்த மாதிரி பேசணும், ரிலாக்ஸ்டு. அப்படி தான் நான் பேசிட்டா ரிலாக்ஸ் ஆகிடுவேன். காலையில் ஒழுங்காக வேலைக்கு போக முடியும். பேசாமல் அப்படியே இருந்தால் என்ன ஆகும்? வேலை செய்ய முடியாது. அங்கே போனால் ஐயோ வீடியோ போடாமல் வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு மனம் போட்டு வதைக்கும்.
ஐயோ என்னடா இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தனையுமே திட்டலையே அப்படின்னு சொல்லி மனசு வலிக்கும். ஐயோ என்னடா இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கட்சிக்காரன் எவனையுமே வந்து காண்டி ஏற்றலையே மனசு வலிக்கும். ஐயோ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒருத்தனை பற்றியுமே குறை சொல்லலையே ஜான் பாஸ்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கண்ணு தெரியாது, பசிக்காது, எதுவுமே ஆகாது. இப்படி என் வியாதி இது. உங்கள் வியாதி இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு வியாதி தான், பண வியாதி. ஆட்டையை போடுவது, ஓட்டையை போடுவது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓசோனில் ஓட்டை போடுவது, அதையும் போட்டிங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாம் மண்ணுக்குன்னெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் ஆறுலெல்லாம் அழிட்டானுங்க. ஆமாம், ஆற்று மணல், சேத்து மணல், செங்கல் சூளையில் இருக்கிற செங்கல் சூளை இருக்குதுல்ல, அங்கே சில பாம்புகள் இருக்கும், அதையும் அழிட்டானுங்க, அதையும் திருட்டானுங்க. காட்டில் யானை கீனை தந்தங்கன்னு அப்புறம் செம்மரம் எடுத்தாச்சு, சந்தன் மரம் தூக்கியாச்சு. என்னதடா ஊட்டுறீங்க, ஒன்றுத்தையும் விடல. அஞ்சு இருக்குது பஞ்சபூதங்கள், அதையும் தூக்கிடுவான். காற்று டியூப்பில் அடைச்சி கார் டியூப்பில் அடைச்சி விற்கலையே. கேஸுன்றான். கேஸுன்னா என்ன, காற்று தானே, வாயு தானே. அதில் கொஞ்சம் எதையோ ஒரு கெமிக்கலை சேர்த்து சிலிண்டர்ன்ற பேரில் வந்து கொளுத்தி ஊட்ட வெடிக்க வைக்கலையே. அதெல்லாம் செய்வானுங்க. கேஸ். இப்போ நீர் வாட்டர் சங்கு, அதாவது டாஸ்மாக்கு நீர் வாட்டர். அப்புறம் நான் நெருப்பா, ஐயோ சிகரெட் இருக்குதுல்ல, சிகரெட் அது நெருப்பு தானே. குடிச்சிட்டு காட்டில் தூக்கி போட்டு நல்லா ஒரு காட்டு நல்லது அப்படியே காஞ்சி போய் கிடக்குது, வாட்டரே இல்லை. பாலைவனம்லாம் அப்படியே பயங்கரம். சகாரா பாலைவனத்தில் போய் நடு ராத்திரியில் 12 மணிக்கு நின்றுட்டு அப்படியே மேலே அப்படியே பாரு எத்தனை நட்சத்திரங்கள் கண்ணில் தெரிகிறது என்று பார், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் போய் பார்த்துருக்குறேன், நான் கேட்குறியா? அதெல்லாம் நான் போய் பார்க்கல, அப்படிலாம் கற்பனை பண்ணுவேன். நான் ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன தெரியுமா ஸ்கிரிப்ட்? இப்போ இந்த உலகம் ரொம்ப மோசமாகிருக்கு, இதை வந்து எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது, போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான், நம்ம தலைவர் எவனையும் கண்டுக்க மாட்டார். அப்படி கண்டுக்கணும்னா முதல்ல அவரை தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும், அவங்க குடும்பத்தை தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இது வரைக்கும். ஒரு சின்ன பிட் பேக்கெட் கேஸே இன்னும் முடியாமல் வச்சுன்னுக்குது நம்ம தமிழ்நாடு கோர்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்க, எப்பா பாமர மக்கள் தயவு செஞ்சு கோர்ட்டு வாசல் அதெல்லாம் வராதிங்கப்பா, இது பணக்காரங்களுக்கு, திருட்டு பசங்களுக்கு, அயோக்கிய பசங்களுக்கு தான் இங்கே கோர்ட் இருக்குது, பாமர மக்களுக்கு இங்கே கோர்ட்டுக்கிட்டலாம் எதுவும் கிடையாது. ஸோ தயவு செய்ய இந்த நீதிமன்றம் பக்கம் வராதிங்கன்னு நிறைய ஜட்ஜிகள் அறிக்கை விட்டார்கள். அதனால் இந்த பசங்களும் பரவாயில்ல, எங்களா நாம் அங்கே போய் வேலைக்கு ஆக போதும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தங்களுக்கு ஏற்படும் தீமைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எதுக்காகவும் கோர்ட்டு வாசலுக்கு போகிறதே இல்லை. ஆமாம், இப்போ எங்கள் தெருவில் நேற்று வந்து ஒரு 40 இடத்துல வந்து கற்பழிப்பு நடத்திருக்கோம். கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாது, பாலியல்னு தான் சொல்லணும், நடந்திருக்கோம். ஆனால் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. கேஸ் இஸ் நோ, எஃப்ஐஆர் நோ, கேஸ் நோ, ஜட்ஜி நோ, வக்கீல் நோ, நீதிபதி நோ 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 நோ. துன்பம், கஷ்டம், ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தால் தூக்கு போட்டுட்டு செத்துடும். இல்லை கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் தைரியம் கொடுத்தாக்கா அவங்களே பிடிச்சி அவனை அங்கேயே வச்சு செம்ம நல்லா ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து கை கால் மூக்கு கண்ணெல்லாம் தனியாக வெட்டி, இந்த விஷயத்த போலீஸ் அவங்க சொல்லாதீங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்ப நாளாக அந்த வாழை மரம் இருக்குதுல்ல, அதுக்கு சத்து இல்லை, இந்த கமநாட்டியை போச்சிடுவாங்க, அது வெளியே போகாது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்கள், வெளியே போகாத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை தான் மக்கள் செய்ய வேண்டுமே தவிர எப்படியா அங்கே திருந்தும் இந்த உலகம்? அந்த உலகம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சட்டம் இருட்டறை, அது எப்போ சொல்லிட்டார் யார் அண்ணா, அந்த ஒரு பேர் பாருங்க, சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு இருட்டறை, அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார். எப்போ? அப்போவே அவர் காலத்திலே சட்டம் வந்து ஒரு இருட்டறை. அப்போ என்னப்பா பண்ணு, செருப்பால் ஒன்று அடிச்சுக்கப்பா, நீ பண்ணுற பாவத்துக்கு, ஐயோக்கிய சனத்துக்கு ஓசோன் ஓட்ட விழுந்து போச்சு. கடல் ஓரங்களில் எல்லாம் அந்த பல்லுயிர்கள், அதாவது கடல் ஆழம் 11 கிலோமீட்டரோ என்னமோ ஆழம் இருக்குது அந்த பக்கம். அந்த என்னது, இந்த பெர்முடாவா தாண்டி அட்லாண்டிக்கா, ஆர்டிக்கு, அது ஏதோ ஒரு 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு இடத்துல போலாக இருந்த பல்லுயிர், பெரிய பெரிய சைஸ் பல்லுயிரெலாம் செத்து கடல் ஒதுங்குகிறது.
போய் பாருங்கள். நீ எங்கே போய் பார்க்க பாரு, கும்மிடி பூண்டியை தாண்டாத ஒரு மயிறு கட்டா நான் தான் அங்கே முன்னோருன்னுவான், மயிருன்னுவான் புறம்போக்கு. தமிழன் தரித்திரம் பிடித்தவன் தமிழன். அப்படி ஆடா பின்னடா ஏடா மூத்திரத்தையும் பீயும் வாங்கி தின்ட்டு ஓட்டப்படுவியா? நான் சொன்ன மூத்திரன்றது குவாட்ரு, பீ என்பது பிரியாணி. அதை வாங்கி துண்ணுப்பட்டு அரசியல் துரோகிகளடா, தேச துரோகிகளை உருவாக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னெல்லாம் நான் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து கூப்பிடணுமா? இந்த ஜென்மத்தில் நடுகாது. நான் கூட இன்றைக்கோ நாளைக்கோ கேஸ் தான். ஆனாலும் சாவும் எனக்கெல்லாம் வந்து மானம் சூட்டு சொரணை. ஏன்னா நான் மூத்தத்தையும் பீயும் வாங்கி தின்னலடா, உழைத்து சோறு சாப்பிட்றேன். வீரமாக இருக்க, உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, வீரம் நாடி நரம்பு வேர்வை கீர்வை ரத்தம் கித்தம் தாடி மயிரிலலாம் வீரம் தான் இருக்கும். ஏன்னா நேர்மை உண்மை. ஒளிகிற மாதிரி உண்ட மாதிரி ஐயோக்கிய நாய் திட்டு நாயில் எனக்கு இவ்வளோ கோபம் எனக்கு வருவதற்கு காரணம் ஒன்று தான். சின்ன வயசில் ஏகப்பட்ட கவிதைகள்லாம் நான் எழுதுனேன்னு சொன்னேன். ட்ரெயினில் ஓட்டிடுவேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட்டு மாப்பிரையும் சென்னை டு வாட். ஆமாம், அந்த காலத்தில் சென்னை டு தாம்பரம் தான் சொல்லுவோம். சென்னை டு தாம்பரமா செங்கல்பட்டு. நான் சின்ன பிள்ளை அப்போ, நான் ஒரு 17-18 வயசுக்காக சொல்கிறேன். நான் சொன்ன கவிதைகள்லாம் எழுதி கொண்டு போய் ட்ரெயினில் ஓட்டிடுவோம். ஒரு யூனிட்டில் 167 பிட்டு ஓட்டுவேன். இங்கே காலங்காத்தால் போயிடுவேன். அங்கேயே போயிடுவேன். எங்கே ஷெட்டுக்கே போயிடுவேன். தாம்பரத்தில் ஷெட்டு இருக்கும். காலங்காத்தால் ட்ரெயினில் போவேன். மைதா மாவு காய்ச்சி ஏற்றிட்டு ராத்திரிலாம் வாழ்ந்து எழுதுவேன். இந்தியன் இங்க்குன்னு ஒன்று உண்டு, அதில் எழுதுவேன். கையெழுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். சும்மா பெருசாக எழுதுவேன். ஆமாம் ஆமாம், ஏழை உதிர்த்த ரத்த வேர்வை தான் பணக்காரனின் சிவப்பு மேனி. இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த யுஎஸ்எஸ்ஆரா அப்போது அந்த காலத்தில் சொல்கிறேன். இந்த இதில் இருக்குது என்னது இது யுஎஸ்எஸ்ஆர் ஹோட்டல் சோழா பக்கத்தில் அங்கே எனக்கு லெட்டர்லாம் அனுப்புவானுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பெருங்குளத்தூரில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ போஸ்ட் ஆஃபீஸே கிடையாது. எனக்காக உருவாக்கலாம் என் பெருங்குளத்தூரில் போஸ்ட் ஆஃபீஸு. ஏன்னா ஒரு மூட்டை லெட்டர்ஸ் வரும், ஒரு மூட்டை யானிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த இது அப்புறம் ஆனந்த விகடன் கல்கண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த புத்தகங்கள் நான் இப்போ கூட படிப்பேன். அதில் ஆமாம், ஜானிஷா என்கின்ற கவிஞன் ஒருவரா அல்லது ஒரு பெரிய யூனிட்டா? ஆமாம் ஆமாம். ஏன் அவர் வந்து ரயிலில் வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவாக கேவலமாக எழுதி ஓட்டுறாரு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குரோம்பேட்டில் வைஷ்ணவா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, பெண்கள் மட்டும் படிக்கிற காலேஜ். அந்த பொண்ணுங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, அந்த காலத்தில் நான் ஒரு 60 பொண்ணோ 50 பொண்ணோ என்னமாவான் பிஇ மரம் சாணி செருப்பு எல்லாம் எடுத்துன்னு படையை எடுத்து வராங்க. எங்கே பெருங்குளத்தூர், புது பெருங்குளத்தூருக்கு வராங்க. ஆமாம், வழியில் யாரையோ சிலரை கேட்டுருங்க, யாருங்க ஜானிஷான்னு சொல்லி ஒருத்தவங்க இங்கே தான் வந்து போகிறதாகவும் வருதாகவும் கவிஞன்ற பேரில் அவன் கவிஞன் இல்லை, அவன் ஒரு புழு, அவன் ஒரு வந்து புழுப்பூச்சி, அவனை இன்றைக்கி சாவடிக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிச்சு வந்துருக்குறாங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன், மச்சான் டேய் மச்சி இன்னும் பழக போகிறாங்க இன்றைக்கி, ஒழுங்காக எஸ்ஆயிடு அப்படின்ட்டாங்க. நான் உடனே ஓட்டேன். பெருங்குளத்தூர் மலை இது இல்லை, அந்த பக்கமாக ஓட்டேன். அப்புறம் அவளுங்க அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டுக்கிறாளுங்க. நான் அப்படி தான் எழுதுவேன். பயங்கரமாக பெண்களை தாக்கி 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 எழுதுவேன் சிறு வயதில். அது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நான் வளர்ந்துக்க ஆனால் சீமா சான்ஸ் மயிர் சான்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன் கோடம்பாக்கத்தில் ஒரு 18 வருஷம் பொறுக்கினேன், பிச்சை எடுத்தேன். ஆமாம், அவனுக்கு பயப்படுவானுங்க. நான் எதாவது எழுதுனா ட்ரெயினில் விட்டுருவேன். இன்றைக்கி அந்த பார்த்தா பயப்படுவானுங்க எல்லோரும். ஐயோ அந்த ஆளுங்க என் பாடி எழுதி எடுத்துன்னு போய் ட்ரெயினில் விட்டுருவான், அங்கே விட்டுருவான், இங்கே விட்டுருவான், ரொம்ப மோசமானவன், என் வெஜார் பிடிச்சவன், அவங்ககிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ கூட நம்ம தைரியமாக போகிறேன், தைரியமாக வரேன், என்ன பண்ணுறானுங்க தெரியும். உசுரோடு இருந்தேன்னா எழுதி விட்டுருவேன். அதனால் பயப்படுவானுங்க. உசுரோடு இருந்தால் அவன் எழுதி விட்டுருவான், பெஜாரியா மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பானவர்களுக்கு தான்ப்பா நான் அப்படி, நல்லவர்களுக்கு நான் வந்து தாத்தா, தாத்தா. ஸோ என் செல்ல பிள்ளைகளுக்காக தான் பேசுகிறேன். 19 நிமிஷம் ஆயிடுச்சு. கருத்து சொல்லாமல் கண்ணா முன்னான்னு என் கதையை பற்றி, சோக கதையை பற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, அதை பற்றி விடுங்க. நான் எதை பற்றி முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி சமுதாயம் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு.
என் பிள்ளைங்க நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா அறிவோடு வரணும், நீங்கள் வந்து நல்லா சும்மா நீங்கள் என்ன இந்த ஸ்கூலில் கேட்குற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியராக ஆக போறியா, அப்புறம் மயில் ஆக போறியா, அதாக போறியான்னு ஒரு நாத்திங். மனிதனாக போதும். நீ டாக்டர் மயிலாக வேண்டாம், இன்ஜினியர் ஆக வேண்டாம், திருட்டு போயெல்லாம் மாற வேண்டாம், செல்ஃபோனு விற்க வேண்டாம், சிம் கார்டு விற்க வேண்டாம், சரவணா ஸ்டோரில் போயிட்டு நக்குன்னு புடவை விற்றுட்டு ராத்திரி ஆனாக்க அந்த பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், ராத்திரி ஆனால் அந்த திருட்டு கம்நாட்டி இன்சார்ஜா அப்புறம் மயிரா அவங்க கூட போய் படுக்கணும். அதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி கருமாந்தட்டெல்லாம் விட்டு ஒழிங்க. நகை கடையில் வேலை செய்கிறது ஓரங்கட்டு, புடவை கடையில் வேலை செய்கிறது ஓரங்கட்டு, பாத்திரம் கடையில் வேலை செய்கிறது ஓரங்கட்டு. படித்து விட்டு உன் படிப்புக்கு ஏற்றால் போர் ஒரு வேலையை கண்டிப்பாக தேடாத. சொந்தமாக தொழில் தொடங்கும். ஆமாம், சொந்தமாக தொழில் தொடங்கும். நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும்தான் வரணுமே தவிர வேறு ஒருத்தக்கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு சம்பளத்துக்காக நீ காலம் பூரா அவனுக்கு ஒரு கொத்தடிமையாக இருப்பது நீ மாபெரும் தவறு. ஒரு காலத்தில் தாத்தா இன்ன வரைக்கும், தாத்தாவுக்கு 62 வயது ஆகிறது, இன்ன வரைக்கும் நான் யார்கிட்டையுமே போய் கை கட்டி, அதாவது இந்த லேபர் அந்த வேலை மாத சம்பளமாக அந்த மாதிரி நான் போனதே அல்ல. ஏதோ ஒன்று சொந்தமாக ஏதாவது நான் ரியல் எஸ்டேட் பண்ணேன், டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். நானாமோ அப்பப்போ பார்ப்பேன், ஒன்றும் வருமானத்துக்கு வழி இல்லையா, நேர்மையான முறையில் என்ன பண்ணான். ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாஸ்டராக இருந்தேன் நான் ரொம்ப வருஷம். கொரியர் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். அப்புறம் டான்ஸ் வீடாக போய் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். இப்படிலாம் நான் பல ஏதோ அந்த நேரத்துக்கு வயிற்றுக்கு சாப்பாடு. ஆனால் ஒரு பையன்கிட்டையும் போய் கை கட்டி மாத சம்பளத்துக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், காசை வாங்குவேன், வருவேன், அன்னன்றைக்கே காசு கேட்பேன். அது ஒரு பழக்கம் எங்கிட்ட விட்டு. ஏன்னா நான் அவன் ஏமாற்றிடுவான், கொடுக்க மாட்டான். அதனால் சார் நான் இன்றைக்கி வருவேன், ஒர்க் பண்ணுவேன், என் ஒர்க்கு வேணும்னு என்ன நீங்கள் தேடி வந்திருக்கீங்க, நான் தேடி வரல. அப்படின்னா எனக்கு பணம் கொடுங்க, நியாயமான பணம். ஒரு குப்பை பொறுக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான் இல்லையா? ஒரு குப்பை பொறுக்கிறானே, ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான். ஸோ எனக்கு ஒரு 800 ரூபா கொடு போதும் பர் டே. ஒரு 800 ரூபா கூடிய எனக்கு அதுக்கு மேலே பெரிய செலவு கிடையாது. ஸோ அப்படித்தான் நான் போவேன். ஐ எம் ஃபோட்டோகிராஃபர். நான் இப்போ எத்தனையோ என்னுடைய கேமராலாம் அவ்வளோ காஸ்ட்லி. நான் வச்சுருக்கிற கேமராலாம் மேக்ரோ லென்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மேக்ரோ லென்ஸ் பற்றி தெரியுமா? லென்ஸே 86,000 வச்சுன்னு இருக்கிறேன். அப்பப்போ ஏதோ எனக்கு தேவையான எடுப்பு நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன்னா, தயவு செஞ்சு ஒத்துழையாமை. இந்த கட்சிக்காரன், அப்புறம் கூட்டுக்காரன், உங்கள் அப்பன், உங்கள் அத்தா, இவங்க எல்லாருக்கும் நீ வந்து ஒத்து போவாத. ஏன்னா அவங்க வந்து நீ வேணும்னு அவங்க உன்னை பெற்றுக்கல, நீ விரும்பி அவங்க உன்னை பெற்றுக்கலாம். காமா இச்சை ஒன்று மாதிரி உன் பாவம். நீ ஒன்று தான் தெரிஞ்சிருக்கிற, நீ ஒன்று தான்ப்பா தெரிஞ்சிருக்கிற. உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொருந்துன்னு உனக்கு தெரியாமையே 10-20 பேர் அதை கொண்டுச்சுங்க. ஆமாம், அந்த கர்ப்பம் கலைக்கிறது, மயிறு கலைக்கிறது, அப்புறம் பெற்று எங்கேயாவது ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறது. இந்த மாதிரி ஏற்கனவே நீ பிறப்பதற்கு முன்னாலே ஏகப்பட்ட கர்மங்களை அழிவுகளை பண்ணது தான். நேற்று ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருப்பேன், பார்த்துருப்பியே. 20 மனைவிகள், அவன் பேர் என்னமோ கபிங்காவா என்னமோ ஒன்று போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 20 மனைவிகளுடன் ஏறக்குறைய 102 பொண்டாட்டி போலகுது. சிச்சி, 20 மனைவிகள், 102 வாரிசுகள், 144 பேர குழந்தைகள், அந்த மாதிரி சம்திங். செம. ஒரு கிராமமே அவனை வந்து அப்படியே ராஜா மாதிரி வச்சுன்னுக்குதுப்பா. ஸோ அவன் மனிதன். 20 பொண்டாட்டி 16 பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் இருப்பாங்களாம். ஆளு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்குறானா. அவன் மனிதன். எனக்கு அந்த விஷயத்தில் எம்ஆர் ராதாவை ரொம்ப பிடிக்கும். தேனாம்பேட்டில் வந்து ஒரு தெருவே மொத்தம் அவங்களுக்கு தான். ஆமாம், அவர் யாரையாவது ஒரு பொண்ணை தொட்டுட்டாருன்னா அந்த பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்துடுவார். ரொம்ப நல்ல மனிதன், அற்புதமான மனிதன் எம்ஆர் ராதா அவர்கள். எம்ஆர் ராதா கிட்ட வேலை செஞ்சவங்க தான் சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாரும். இந்த வால்டாக்ஸ் ரோடு தான் அந்த இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே தான் ட்ராமா கோட்டாலாம் இருந்தது, புளியாந்தோப்பில் அங்கே. ஆமாம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எம்ஆர் ராதா மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணையாவது தொட்டு விட்டால் உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடுவார். ஆமாம், அந்த பொண்ணே வேணான்னு சொன்னால் கூட. ஏன்னா நான் உன்னை தொட்டுட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு வந்து அவன் ஆளுக்கு வா என் கூட போடு அப்படின்னு கூப்பிடுவானுங்க. ஏன்னா நன்றி கட்ட உலகம் இந்த சினிமா உலகம். திருட்டு பசங்க. இந்த சினிமான்றது வந்து கூத்தாடிங்க.
ஏதோ நம்ம வரோன்னு அடிக்கிறோம், சம்பளம் கொடுக்குறோம், அதோட போயிடணுமா அப்படி இருக்க மாட்டான். இதோ முதலமைச்சரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மனிதன் அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதன். எம்ஜிஆரே சுட்டார்லாம் பார்த்துங்களேன். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் சூப்பர் மேன், பட் ரியலி ஆமாம் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். சிலர் இந்த உலகத்தில் பிறப்பது ரொம்ப கஷ்டம். அதில் அவரும் ஒருத்தவர். எந்த ஒரு பெண்ணிடம் அவன் நல்ல புருஷன் இல்லை நல்ல கணமை முக்கருமை அளவு அந்த மாதிரி சூப்பர். அந்த மாதிரி ஒரு பெண்ணிடம் என்ன என்னது பாராட்டு பெற வேண்டும். அது பொண்டாட்டியோ லவ் காதலியோ இல்லை கள்ளக்காதலியோ. ஆமாம், அதை சொல்லணும். அவன் தான் ஆம்பளை. அந்த மாதிரி வாழ கற்றுக்க வச்சிடலாம். அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். இன்ஜினியர் ஆக வேண்டாம், டாக்டர் ஆக வேண்டாம், ஒரு மயிரையும் பிடுங்க வேண்டாம். இருக்கிற மயிரே போதும், சொட்டை விழாமல் பார்த்துக்க. எனக்கு பற்றியா தாத்தாக்கு இன்ன வரைக்கும் சொட்டை கிடையாது. இந்த சொட்டை பசங்கள்லாம் பார்த்து நான் அப்பப்போ கமாய் விட்டுனே இருப்பேன், கலாச்சினே இருப்பேன். நான் போடா சொட்டை போடலே போடா என் மயிருன்னு நான் சொல்லுவேன் தாத்தா. ஏன்னா அந்த சொட்டை பசங்களை பார்க்கும்போது என்ன பாவம் பண்ணணும், அவ்வளோ இப்பயே அவ்வளோ சொட்டை போடா கொட்டை அப்படி தான் 200 வார்த்தை சொல்லுவோம். அப்புறம் நான் கோவம். சரி, எனவே மை டியர் போர்டு பீப்பிள், சில்ட்ரன்ஸ், பீப்பிள்ஸ், பெண்களை, இளைஞர்களே, இந்த சமுதாயம் மிகவும் பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பாவ பூமி. இந்த பாவ பூமியில் இருந்து உயிர் தெழுவதற்கு ஒருப்போது இல்லை. நான் சொல்லுவான், ஜீசஸ் வராரு, அந்த கிறிஸ்து வராரு, அவர் வராரு, இவர் வராரு, கல்கி வராரு, யாரும் வரமாட்டார். வயிற்று வலி வரும், பசி, சாப்பாடு இல்லைன்னா வயிற்றில் தான் வலி வரும். அதுக்காக தயவு செஞ்சு வேலைக்கு போ, நேர்மையாயிரு, உண்மையாயிரு, நிறைய படி, சொந்தமாக தொழில் தொடங்கு. இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடி. சாப்பாடா, ட்ரெஸ்ஸா, அதை நீயே உற்பத்தி செய். அதில் லாபம் பெருசாக வைக்காமல் மக்களுக்கு போய் சேர்ந்தால் போதும். உனக்கு தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு உண்மையாக உழைச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசு வேணும், அது உண்மை தான். அது இருந்தால் போதும் சாலாம். இந்த பணக்கார பசங்க ஆடிக்காரு, மயிர்காரு, அந்த காரு, கப்பல் வச்சுருக்கிறவன் கப்பலை தரையில் கட்டி போட்டு வச்சுருந்தா தான் அதுக்கு செலவு கம்மி. கப்பல் இருக்குதுல்ல, கப்பல் அது தரையில் கட்டி போட்டு வச்சுட்டுன்னு வச்சுக்கோ, செலவு கம்மி. கடலில் விட்டேன்னா கடலுக்கு முதல்ல காசு கொடுக்கணும் கவர்மெண்ட். எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். அது ஓடுதோ ஓடலையோ சும்மா நின்னா கூட வாடகை கொடுக்கணும். இப்போ ஃப்ளைட்டுக்கு கொடுக்கல, ஏர்போர்ட்டில் சும்மா தான் நிற்கிது. அதான் வாடகை கொடு. மாதம் எவ்வளோ 40,000 30,000 என்னமோ. அதுக்கு சும்மா நிற்கிறதுக்கு துட்டு கொடுக்கணும். அதனால் இந்த கப்பல் மயிறு மண்ணாங்கட்டி இப்போ ரொம்ப பெரிய 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 நடிகன், பெரிய 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 கார்பரேட் கம்பெனிக்காரன், பெரிய பணக்காரனாக இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏன் பிச்சைக்காரன் ஆயிடுறான் சொல்லு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்தை எடுத்துக்கோவேன். ராஜ்ய வம்சமாக வாழ்ந்தாங்கப்பா. இப்போ இன்றைக்கி எல்லாம் ஏழை போதா, எல்லாம் கடன் 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 கடன். இன்றைக்கி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கோர்ட்டார் என்ன சொல்ல போகிறாங்களோ. அந்த போக் ரோடு என்ன சவுத் போக் ரோடா, நான் அவங்க வீட்டாண்டெல்லாம் நான் சின்ன வயசுலேயே அந்த தெரு எம்ஜிஆர் ஆஃபீஸில் எனக்கு தெரியும். சரி, அதை பற்றி நான் பேசவில்லை. இன்று என்ன நிலை அவர்களது நிலை? ஆனாலப்பட்ட சிவாஜி அன்னை இல்லம். அதுக்கே இந்த நிலையை நான் இந்த பிச்சைக்கார பசங்க, நான் கட்சிக்காரங்களை சொல்கிறேன், ஆட்டையை போட்டு அவன் வீட்டில் கொதிச்சிக்கின்னு இருந்த அந்த ஒலை சட்டியை அப்படியே தூக்கிட்டு போனோம். வாழ்க்கையெல்லாம் நாசமாக தானே போவோம். இதை பார்த்தா திருந்துங்களாடே கட்சிக்கார திருட்டு நாய்ங்களா, எச்ச பசங்களை. இந்த பிரியாணி கொடுக்கறது, அப்புறம் அந்த ஏழை மக்களை கொத்தடிமையாக மாற்றி வாழ வைக்கலாம்னு நினைக்கிறது எல்லாமே உங்கள் ஆட்டம் அடங்காது. அவங்க ஆட்டம் அவள் தான் க்ளோஸு. 2026 நீங்கள் எல்லா கட்சிக்காரனும் நக்க போகிறீங்க. இயற்கை பூந்து விளையாடிடும் உங்களை, பார்த்துக்க. ஒரு பாவமும் மரியாதை உழைத்து 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 சிவாஜி கணேசன் கட்டிய அந்த மாளிகை, வசந்த மாளிகை, அன்னை இல்லமே ஒன்றும் இல்லாத நொல்லையாக போயிடுச்சுன்னா நீங்கள்லாம் யாரா டேய்? பார்த்துங்க சில்ட்ரன்ஸ், இதுதான் இதை சொல்லுவதற்காகத்தான் தாத்தா அவ்வளோ நேரம் புரியலையோ எதையோ சொல்லின்னு இருக்கேன். ஆமாம், திருவள்ளுவர் சொன்னது மட்டும் அப்படியே புரிஞ்சிடுச்சா? பாரதி சொன்னது மட்டும் அப்படியே புரிஞ்சிடுச்சா? அதையும் அவனோ ஒருத்தன் விளக்க உரை எழுதி வச்சுருப்பான், தெளிவு உரை எழுதி வச்சுருப்பான். அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தாத்தா பேசுகிறதாவது எல்லாருக்கும் புரியும், லோக்கல் பாஷையில் பேசினுக்கிறேன்ல. ஸோ அனிவே மை டியர் போர்டு சில்ட்ரன்ஸ், தாத்தா சொல்வது போல் சொந்த தொழில் தொடங்கு, ஒத்துழையாமைத்தான். பிரிந்து வாழ், தனித்து வாழ், சிறந்து வாழ்.
ஆமாம், தனி மரம் தோப்பாவாதுன்னுவான். ஆமாம், கிட்ட அவனை நைஸாக கூப்பிடுக்கான் அப்படின்னு சொல்லி பலான்னு ஒரே அடி அந்த செவ்வில் இவ்வளோ திரும்பி அவன் ஓட விடணும். நீ தனி மனிதன் ஒருவனால் தான், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம் நாம் பாரதி. யார்? தனி மனிதனுக்கு. தோப்புக்கு இல்லை, தோப்பு மயிர் தோப்பு, தோப்பில் சாராயம் குடிக்கலாம், ஃபிகரை கூட்டின்னு போய் அவனுக்கும் தெரியாமல் வேலை பார்க்கலாம். அதுதான் தோப்பு. தோப்பு என்பது ஆமாம், பல மரத்தை பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வேலை செய்ய மாட்டான். அதுதான் தோப்பு. தோப்புக்குள்ளார ஒரு ஒரு கார்பெண்டரை கூட்டிகிட்டு போய் வந்து ஏதாவது ஒரு மரத்தை எடுத்து டேபிள் செய்யலான்னு சொல்லு. அந்த கம்மாட்டி ஃபுல்லாக எல்லா தோப்பையும் சுற்றி பார்த்துட்டு முதலாளி நாளைக்கு வர முதலாளிட்டு போயிடுவான். அப்படியே இன்று போய் நாளை வா, காலம்பூரா போவான், சுற்றுவான், வருவான், காலம்பூரா போவான், சுற்றுவான். அவன் என்னடா ஒரு மரத்தை கூட எடுத்து நீ ஒரு டேபிள் செஞ்சு தர மாட்டியா? முதலாளி எந்த மரம் நல்ல மரம்னு இன்னும் எனக்கு கரெக்டாக தெளிவுக்கு வரல. தோப்பாவது மயிராகுது. தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதி. ரௌத்திரம் கொள் பாரதி. அந்த மாதிரி ரௌத்திரம் கொள்ளப்பா, ரௌத்திரம் கொள். சொந்த சோத்து துணினா அவனுக்கு வீரம் வரும். ஓசி சோறு இலவசன்னு கனா முன்னான்னு துண்ணா அவனுக்கு எங்கேருந்து வீரம் வரும்? 62 வயசில் வீரம் இருக்குது. இப்போ கூட நல்லா சின்ன பொண்ணுங்களாம் ஒரு 200 நேற்று சொன்னேன் அந்த மாதிரி ஒரு 200 சின்ன பெண்களா அப்படியே எனக்கு கல்யாணம் கட்டி வையன். எப்பேற்பட்ட சிங்க குட்டிகளை பற்றி தரேன் பார். உன்னால் முடியுமா? 25 வயசு, சத்து இல்லை, ஆன்மா இல்லை, கஞ்சா தண்ணி ஊசி எல்லாம் செத்து போச்சு. கஞ்சா போட்டுட்டு கற்பழிக்க தான் உனக்கு தெரியுமே தவிர கல்யாணம் கட்டி ஒரு புள்ள பேக்க தெரியுமா? உனக்கும் முடியாது, அவளாலேயும் முடியாது. அதுவும் கஞ்சா. அந்த பொண்ணு கஞ்சா தண்ணி பீரு ஸ்கூலு டான்ஸு ரீலு ஷார்ட்ஸு எல்லாம் மழியத்தா மழியத்தா மாலங்குவோம். அதுதான் சரி. ஓகே, மை டியர் போர்டு வாட்சர்ஸ், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், ரைட்? திங்க் அபவுட் யுவர் லைஃப். Think about this, what kind of situation was going on. இப்போ இந்த கண்டிஷன் போயினுக்குது. You have to think about that. It is very important. This is the time to think, right? This is the time to think. அப்படின்னு திங்க் பண்ணலன்னா தாத்தா ஆரம்பத்தில் சொன்னம்பார், வழிகள் 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 என்னுள்ள உலக மக்கள் எல்லோருக்கும் உள்ளுக்குள் இருக்கிற வழிகளுக்கு வழி இல்லாமல் போய்டும். பார்த்தீனோ வழி வே 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 எப்படி இந்த வழிகள் எல்லாம் எந்த வழியில் வெளியில் போகும் தெரியாமல் செத்து விடுவேன் ஹார்ட் அட்டாக்கில். பார்த்துக்க. தேங்க்யூ.